அனைவருக்கும் வணக்கம். நான் தீப சுகுணா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹீமோக்ளோபின். அதாவது வந்து ப்ரெக்னன்சி டைமில் கர்ப்ப காலத்தில் எப்படி வந்து ஹீமோக்ளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஹீமோக்ளோபின் வந்து ப்ரெக்னன்சி டைமில் கொஞ்சம் கம்மியாகும். அதை நினச்சி நம்ம ஒரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம பாடியில் வந்து 30-40% வந்து நம்ம பாடியில் வந்து பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும், அட் த சேம் டைம் குழந்தையோட வளர்ச்சிக்காண்டியும் நமக்கு வந்து இந்த மாதிரி டெஃபிஷியன்சி காணப்படும். இந்த டெஃபிஷியன்சின்னு சொல்கிறத விடையும் கொஞ்சம் கம்மியாக காணப்படும். ஸோ அதை நினச்சி நீங்கள் யாரும் ஒரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஹீமோக்ளோபின் வந்து நமக்கு வந்து கம்மியாச்சுன்னா நமக்கு வந்து பாடியில் என்னென்ன விளைவுகள் வந்து ஏற்படுதுன்றதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாச்சுன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஜென்ரலாகவே வந்து ப்ரெக்னன்சி டைமில் ஹீமோக்ளோபின் கம்மியாகுதுன்னா எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து ஃபெட்டிக்காக இருப்பாங்க, ரொம்ப தளர்ச்சியாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே ரொம்ப வீக்னஸாக ஃபீல் பண்ணிப்பாங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்குறது அதிகமாக காணப்படும். கை அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் பார்க்கும்போது ஒரு வெளுத்து போன மாதிரி பேலாக இருந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்கிறனால வர ஒரு சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறோம். அட் த சேம் டைம் இந்த ஹீமோக்ளோபின் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது, கம்மியாக இல்லையான்றதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, எப்போவுமே மாதந்தோறும் வந்து, அதாவது ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து எப்படி செக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஹீமோக்ளோபினும் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ் ஆகுது. அதாவது ஹீமோக்ளோபின் இதுக்கு முன்னாடி கம்மியாக இருந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மாதத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹீமோக்ளோபின் வந்து செக் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? அட் த சேம் டைம் ஹீமோக்ளோபின் வந்து இப்போ நமக்கு வந்து கம்மியாகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுன்றதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா, இனிஷியலாக வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து சப்ளிமெண்ட்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அயன் டேப்லெட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை, எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஜென்ரலாகவே நல்லா நார்மலாக இருக்குது, நமக்கு வந்து நார்மல் லிமிட்டில் தான் இருந்துக்கிட்டே இருக்குது, அயன் டேப்லெட் எடுத்துக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, அதாவது ஜென்ரலாக டயட்லேயே மெயின்டைன் பண்ணிப்பீங்க அப்படின்னா நீங்கள் அயன் ரிச் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து டெஃபிஷியன்சி வராது. ஓகேங்களா? ஹீமோக்ளோபின் வந்து யாருக்கெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னா, மல்டிபிள் ப்ரெக்னன்சி, அதாவது ட்வின்ஸு, அதாவது 3 குழந்தை வந்து சுமக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி மல்டிபிள் ப்ரெக்னன்சி உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு வந்து பாசிபிள் வந்து அதிகமாகவே இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு வந்து முன்னாடி, அதாவது வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ, அதாவது மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அதாவது மாதம் வர பீரியட்ஸ் அப்போ வந்து ஹெவியாக வந்து மென்ஸ்ட்ரல் வந்து ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களோட டயட்டில் வந்து ப்ராப்பராக அயன் நீங்கள் எடுத்துக்கலனாலும் ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது வந்து ஹீமோக்ளோபின் வந்து தமிழ் என்ன சொல்லுவோம்னா ரத்த சோகைன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் வந்து அனிமியான்னு சொல்லுவோம். இந்த அனிமியா வந்து வர்றதுக்கு வந்து நமக்கு வந்து அயன் தான் காரணன்றது கிடையாது. ஓகேங்களா? முக்கியமாக வந்து 3 டைப் ஆஃப், அதாவது வந்து 3 ரீசனில் வந்து நமக்கு வந்து இந்த ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது, எக்ஸ்பெஷலி இன் ப்ரெக்னன்சி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அயன் கம்மியாச்சு அப்படின்னா அது அயன் டெஃபிஷியன்சி அனிமியான்னு சொல்லுவோம். இது வந்து இந்த அனிமியா வந்து எப்படி நம்ம இப்போ ஜஸ்ட் லைக் வந்து ப்ரிவென்ஷன் பண்ணுறது அப்படின்னா, நம்ம அதை ப்ராப்பராக அயன் ரிச் ஃப்ரூட்ஸ், அட் த சேம் டைம் வெஜிடபிள்ஸ், அயன் ரிச் டயட் எடுத்துக்கிறனால நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஹீமோக்ளோபின், அதாவது ஹீமோக்ளோபின் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து ரத்த சோகையை வந்து வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம பாடியில் உள்ள ஃபோலிக் ஆசிட் வந்து கம்மியாக இருக்குனாலையும் நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மூணாவது விட்டமின்ஸ், சம் ஆஃப் த விட்டமின்ஸ், எக்ஸ்பெஷலி இந்த மாதிரி விட்டமின்ஸ், இந்த மாதிரி சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் விட்டமின்ஸ் எல்லாமே நமக்கு கம்மியாக இருந்தாலும் நமக்கு வந்து அனிமியா வந்து வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஹீமோக்ளோபின் வந்து நம்ம பாடியில் வந்து ஏன் இம்பார்ட்டன்றதை சொல்கிறோம், அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஹீமோக்ளோபின் பாடியில் வந்து ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நம்ம பாடியில் இல்லை எல்லா பார்ட்ஸுக்கும் ப்ராப்பர் சர்க்குலேஷன் போகிறதுக்கு, முக்கியமாக அந்த ஆக்சிஜன் வந்து ப்ராப்பராக கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த ஹீமோக்ளோபின் வந்து தேவைப்படுது. நார்மலாக ஜென்ரலாக இருக்க பாடிக்கே நமக்கு வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஹீமோக்ளோபின் வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறோம். அப்படி இருக்க பட்சத்தில் வந்து ப்ரெக்னன்சி டைமில் அதோட தேவை வந்து அதிகமாகுது. ஏன்னா வந்து நம்ம அம்மாவுக்கு மட்டும் போகாது, குழந்தைக்குமே போயிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஹீமோக்ளோபின் வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டான ப்ராப்பரான அளவில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக ஆகுது அப்படின்னா அம்மாவை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது. நான் ஆல்ரெடி சொன்னேன் சிம்டம்ஸ் வந்து வரும்னு சொன்னேன். அது வந்து அம்மாவை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, உள்ளே இருக்க பாப்பாவையும் சேர்த்து தான் நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னா மிஸ்கேரேஜ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. காம்ப்ளிகேஷன்ஸ் தான் வரும். காம்ப்ளிகேஷன்ஸ் சொல்லப்போனால் என்ன சொல்லலாம், ப்ரீ எக்லம்ப்சியான்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெடிக்கல் எமர்ஜென்சி கண்டிஷன் வந்து ப்ரெக்னன்சியில். ஓகேங்களா? இந்த ப்ரீ எக்லம்ப்சியா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் பாடியில் வந்து பாப்பாவோட வெயிட் வந்து கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பாப்பாவுக்கு வந்து டெவலப்மெண்டல், அதாவது வந்து பாப்பாவோட வளர்ச்சி வந்து நமக்கு வந்து தடைபடுறதுக்கும் நமக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கதா செய்யுது. அதேமாதிரி சீக்கிரமாக, அதாவது ப்ரீடம் லேபர் சொல்லுவாங்க, ப்ராப்பராக அந்த வாரம் 37க்கு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கண்டிப்பாக என்ன ஆகும்னா 37-38 வாரத்துக்கு அப்புறம் ஆக வேண்டிய ப்ரெக்னன்சி அதுக்கு முன்னாடியே அந்த லேபர் வந்து முன்னாடியே நமக்கு வந்துடும். அதுதான் என்ன சொல்லுவோம்னா ப்ரீடம் லேபர். 38 வாரம் வந்து கம்ப்ளீட் ஆகி ஒரு பாப்பா பிறந்துச்சு அப்படின்னா அதோட பாப்பாவோட வளர்ச்சி வந்து ஃபுல்லாக வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு வந்து குழந்தை பிறக்குது அப்படின்னா அது வந்து ப்ரீடம் லேபர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சீக்கிரமாகவே பாப்பா
பிறக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாக தான் இருக்கிறத செய்யுது. அட் த சேம் டைம் நமக்கு வந்து இது அம்மாவுக்கு மட்டுமே நமக்கு வந்து பாதிப்பாக கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது. குழந்தைக்கும் என்ன ஆகும்னா அனிமியா, அதுக்கும் ப்ராப்பராக வந்து சர்க்குலேஷன்ஸ், அதாவது ஹீமோக்ளோபின் வந்து மெயின்டைன் ஆகலை அப்படின்னா அதுக்கும் அனிமியா வர தான் செய்யும். அட் த சேம் டைம் பிறந்ததுக்கப்புறமே நமக்கு வந்து பாப்பாவோட பாடியில் வந்து ஹீமோக்ளோபின் ப்ராப்பராக இல்லைன்னா டெவலப்மெண்டல், அதாவது வந்து குழந்தையோட வளர்ச்சி மாற்றங்கள், வளர்ச்சியில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சம் ஆஃப் த சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அம்மாவுக்கும் இம்பார்ட்டன்ட், வயிற்றில் இருக்க குழந்தைகளுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹீமோக்ளோபின் வந்து எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்? ஓகேங்களா? ஜென்ரலாகவே வந்து ஒருத்தவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு 3 months, ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அயன் டேப்லெட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அதை ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபோலிக் ஆசிட் கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து 4th month அப்புறமே கண்டிப்பாக அயன் கொடுப்பாங்க, ஃபோலிக் ஆசிட் கொடுப்பாங்க, கால்சியம் வந்து கொடுக்க தான் செய்வாங்க. ஜென்ரலாக வந்து மார்னிங் அயன் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆஃப்டர்நூன் வந்து மார்னிங் வந்து ஃபோலிக் ஆசிடோ, ஆஃப்டர்நூன் அயன் எடுத்துப்பீங்க, நைட் வந்து கால்சியம் எடுப்பீங்க. சிலவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த அயனையும் கால்சியத்தையும் என்ன பண்ணுவீங்கன்னா சேர்த்து போடுவீங்க. அப்படி போடவே போடாதீங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் அயன் டேப்லெட்டையும் கால்சியம் டேப்லெட்டையும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அயன் அப்சார்ப்ஷன் பாடியில் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களோட ஹீமோக்ளோபின் வந்து எந்த சேஞ்சஸ் இம்ப்ரூவ் ஆகவே ஆகாது. ஸோ சொல்லுவாங்க நான் வந்து அயன் டேப்லெட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன், கால்சியம் டேப்லெட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன், ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன், பட் எனக்கு ஏன் வந்து ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாகவே இருக்குது, ஏன் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு ரீசன் அதுதான். எல்லாமே வந்து பிரித்து போடணும். அயனையும் கால்சியம் டேப்லெட்டையும் சேர்த்து வந்து போடாதீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து பாடியில் வந்து அயன் அப்சார்ப்ஷன் நடக்காது. ஸோ வந்து உங்களோட அதாவது ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலும் நம்ம அடிஷ்னலாக வந்து டயட்லேயும் வந்து ஹீமோக்ளோபின் அதாவது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குள்ள ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க. அயன் ரிச் ஃபுட்டு, ஃபோலிக் ஆசிட், இந்த மாதிரி விட்டமின்ஸ் உள்ள ஃபுட்டு, விட்டமின்ஸ் இந்த சென்ஸ் வந்து விட்டமின் சி அதிகமாக உள்ள ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து பாடியில் வந்து ஹீமோக்ளோபின் வந்து மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? விட்டமின் இது அயன் வந்து நமக்கு வந்து அப்சார்ப்ஷனுக்கு வந்து ரெண்டாவது வந்து என்ன தேவைன்னா விட்டமின் சி வந்து தேவை. எப்படி அயன் அப்சார்ப்ஷன் வந்து கால்சியம் வந்து எடுத்துக்கும் போது நமக்கு வந்து தடைபடுதோ அதே மாதிரி இப்படி ஒரு விட்டமின் எடுக்கும்போது நமக்கு வந்து செல்ல இது வந்து நம்ம அயன் அப்சார்ப்ஷனை வந்து கம்மி பண்ணிவிடும், செல்ல இது அயன் அப்சார்ப்ஷன் வந்து பூஸ்டப் பண்ணிவிடும். கால்சியம் எப்படி வந்து கம்மி பண்ணுதோ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு வந்து விட்டமின் சி எடுக்கும்போது அயன் அப்சார்ப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து அயன் ரிச் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கூட கம்பைன் பண்ணி விட்டமின் சி அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களையும் அதிகமாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹீமோக்ளோபின் வந்து எப்படி வந்து ஃபுட்டு மூலம் இன்க்ரீஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஹீமோக்ளோபின் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து அயன் ரிச் ஃபுட்டு மட்டும் தான் எடுக்கணும்னு கேட்டால் கிடையாது. அயன் ரிச் அதிகமாக எடுத்துக்கோங்க, ஃபோலிக் ஆசிட் அதிகமாக எடுத்துக்கோங்க, விட்டமின் சி ரிச் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அயன் அப்சார்ப்ஷனுக்கு வந்து விட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப தேவை. நீங்கள் வந்து வெறும் அயன் ரிச் ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கிட்டே இருந்துக்கிட்டு எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகலைன்றது சொல்கிறது வந்து வேஸ்ட்டு. ஓகேங்களா? அயன் கூட விட்டமின் சி அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பாடியில் அயன் அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஹீமோக்ளோபின் நல்லா மெயின்டைன் ஆகிறதுக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அயன் வந்து எதுலலாம் அதிகமாக இருக்குன்னா முக்கியமாக பச்சை காய்கறிகள், பச்சை கீரை வகைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது அதிகமாக எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு 3 தடவையாவது கீரை வகைகளை வந்து எடுத்துக்கோங்க. ஹீமோக்ளோபின் எனக்கு நார்மலாக தான் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் எடுக்கணுமான்னு அப்படி கேட்டால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹீமோக்ளோபின் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து கீரை வகைகளை வந்து எடுத்துக்கோங்க. அதுவும் வாரத்துக்கு 3 தடவையாவது கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களோட பாடியில் வந்து ஹீமோக்ளோபினை வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இது போக நம்ம வந்து மாதுளை பழங்கள் எடுத்துக்கோங்க, அத்திப்பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சீட்ஸ் எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்து பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கோங்க. அட் த சேம் டைம் வந்து நட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நட்ஸ்லாம் எடுத்துக்கிறதுனால பாடியில் வந்து நமக்கு வந்து முக்கியமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம அதனால் வந்து ப்ராப்பரோட வளர்ச்சிக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பாடியிலையுமே வந்து நம்மளோட நியூட்ரிஷன்ஸ் வந்து டெஃபிஷியன்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க, சீட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் வந்து மாதுளை பழம் எடுத்துக்கோங்க, அத்திப்பழங்கள் எடுத்துக்கோங்க, பீட்ரூட் எடுத்துக்கோங்க, கேரட்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க, டேட்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம பாடியில் வந்து அயன் வந்து நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணி ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது போக அடிஷ்னலாக விட்டமின் சி நிறைந்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. விட்டமின் சி எதில் அதிகமாக இருக்குன்னா ஆரஞ்சு பழத்தில் இருக்கும், எலுமிச்சை பழத்தில் இருக்கும், அட் த சேம் டைம் திராட்சை பழங்களில் இருக்கும், கொய்யா பழங்கள்லாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் விட்டமின் சி நிறைந்த உணவுப் பொருட்கள். அது கூட இதையும் கம்பைன் பண்ணி எடுக்கும்போது உங்கள் பாடியில் வந்து சீக்கிரமாகவே வந்து நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து நல்லா வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது கூட கம்பைன் பண்ணி இது கூட இதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.